நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் ஃபயர் சர்வீஸ்லேருந்து ஒரு புதுசாக ஒரு வேக்கன்சி வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அது வந்து இந்த வருஷத்தில் எப்போ வரும், அதுக்கு எவ்வளோ வேக்கன்சி வரும், ப்ளஸ் எஸ்எஃப்ஓ ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர் வந்து கூடுதலாக வந்து நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் வேறு ஒரு அப்டேட் புதுசாக நமக்கு கிடச்சிருக்கு. எஸ்ஓஎஸ் பற்றி அதில் எவ்வளோ வேக்கன்சி வரும் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பாருங்கள், ஒரு ஜியோ வந்திருக்கு 10/6/2026 வந்திருக்கு. இது என்னென்னா ஃபயர் சர்வீஸ் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ், இதை பற்றி தான். இப்போது இதில் வந்து இருக்கக்கூடிய இந்த டிரைவர்ஸ், அதாவது ஃபயர்மேனுக்கு வந்து புதுசாக நம்ம செப்பரேட்டாக டிரைவர்ஸ்க்கு வந்து ஆள் இருக்கிறது கிடையாது. ஃபயர்மேனில் இருக்கிறவங்களுக்கே உள்ளே போனதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் டிரைவர் மாதிரி பண்ணுறாங்க. இது மாதிரி ப்ளஸ் அது இல்லாமல் நிறைய மாணவர்கள் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு இந்த ஷார்ட்டேஜ் டிரைவருக்கு ஷார்ட்டேஜ் ஆகிறதுனால புதுசாக ஒரு வேக்கன்சி க்ரியேட் பண்ணால் வெளியிலேருந்து வரப்போவே இது போல் ஒரு டிரைவராக அவங்க வரப்போ அவங்க இன்னும் வந்து சரியாக வந்து இருப்பாங்க உள்ளே வந்து. இது மாதிரி நிறைய காரணங்களுக்காக இந்த போஸ்ட் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுனால நமக்கு வந்து வேக்கன்சி வந்து ஃபயர் சர்வீஸில் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸரும் செப்பரேட்டாக போன ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் 8 வேக்கன்சி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். இந்த முறை கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கு, அதையும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஃபயர்மேனில் டிரைவருக்கு உங்களுக்கு என்ன எலிஜிபிள்னா நம்ம எப்போவும் போல் பிசி எக்ஸாமுக்கு அதே எலிஜிபிள் அதே தான். ப்ளஸ் உங்களுக்கு இதில் என்ன கூடுதல்னா உங்களுக்கு ஹைட்டெல்லாம் உங்களுக்கு இதில் கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதையும் பார்க்கலாம். 10th குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் உங்களுக்கு வந்து இது அப்பாயின்மெண்ட் பை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். உங்களுக்கு ஃபயர்மேன் டிரைவர் வந்து உங்களுக்கு டைரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு தாம்பரம் ஃபயர் ஸ்டேஷனில் தான் உங்களுக்கு இந்த இனிஷியலாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போது உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70 மார்க்ஸ், ஹெவி லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஃபயர்மேன் டிரைவருக்கு வந்து மாணவர் அனைவருமே பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸு கண்டிப்பாக வச்சுருக்கணும். நீங்கள் வந்து அதுக்கு இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், வயசு பாருங்கள், 21லேருந்து 28 வரை நிறைய மாணவர்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி கேட்டிருந்தீங்க. நீங்கள் இந்த காக்கியோட அணின்னா நீங்கள் இப்போவே நீங்கள் போயிட்டு எங்கேயாவது டிரைவிங் ஸ்கூலில் நீங்கள் லைசன்ஸ் எடுத்து இதை பண்ணிக்கோங்க. ஹெவி வெஹிக்கிளுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிரும், அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிரைவிங் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், ஷுட் பொசஸ் எ வேலிட் ஹெவி டிரான்ஸ்போர்ட் லைசன்ஸு. இது கண்டிப்பாக இந்த டிரைவிங் லைசன்ஸ் வேணும் ஐஆர்டிசியிலிருந்து. அதனால் நீங்கள் இது வாங்குறப்போ மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், 10th பாஸ் தான். உங்களுக்கு பிசியை பொறுத்தவரை தமிழ் எலிஜிபிலிட்டியில் உங்களுக்கு 80 மார்க்கு. நீங்கள் அது வந்து அதில் 40% மார்க் எடுக்கணும், அதாவது 32 மார்க் எடுக்கணும். தமிழில் 80க்கு 32 எடுக்கணும். அதே மாதிரி ஜிகே பாருங்கள், ஜிகே வந்து 70 மார்க்ஸு. இதில் வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக எடுக்கணும். கட் ஆஃபுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வரும். நீங்கள் ஒரு 60+ கண்டிப்பாக எடுக்கணும். இப்போ இந்த டிரைவிங் லைசன்ஸு உங்களுக்கு எப்படி வரும்னா, உங்களுக்கு நார்மல் நம்ம பிசி வேக்கன்சி கூட இந்த வேக்கன்சியை அவுட் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா ஏஆர் அப்புறம் டிஎஸ்பி ஃபயர்மேன் போட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து ஃபயர்மேன் டிரைவர் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு காலம் க்ரியேட் பண்ணி போடுவாங்க. அப்படி தான் உங்களுக்கு வேக்கன்சி க்ரியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேக்கன்சி வந்து ஃபயர்மேன் இந்த டிரைவர் பொறுத்தவரை நம்மளுக்கு தமிழ்நாட்டில் மொத்தமாக 384 ஃபயர் ஸ்டேஷன் ப்ளஸ் விங்ஸ் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன், 384 கிட்ட இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 200+ வேக்கன்சியாவது கண்டிப்பாக இருக்கும் இந்த டிரைவர் போஸ்டிங்க்கு. இப்போ வந்து பாருங்கள், ஹைட் மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு 168 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அந்த ஹைட் யார் குறைவாக இருக்குங்களோ அந்த நம்ம நார்மலாக பிசிக்கு வந்து 170 சென்டிமீட்டர் வேணும். இதில் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, 2 சென்டிமீட்டர் குறைவாகவே இருக்குது. அதனால் நம்மளால் ஹைட்டு கம்மியாக இருக்க நம்மளால் இந்த வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் மாணவர்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அவங்க எல்லாம் ரிஜெக்ட் ஆனவங்க எல்லாம் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஜாபுக்கு போங்க. அதே மாதிரி உங்களுக்கு எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர் தான் ஹைட்டு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் பொறுத்தவரை நம்ம பிசி ஃபிசிக்கல் சேம் ஃபிசிக்கல் தான். இதில் எதுவும் பெருசாக மாற்றங்கள் இருக்க மாதிரி தெரில. அதே மாதிரி நம்மளுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் எல்லாமே என்சிசி ஸ்போர்ட்ஸு என்எஸ்எஸ்ஸு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி
நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு மார்க் கொடுக்குறாங்க. பாருங்கள், டோட்டல் பாருங்கள். ரிட்டன் எக்ஸாம் மார்க் வந்து 70 மார்க்ஸு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு வந்து 24 மார்க்ஸு, ஸ்பெஷல் மார்க்ஸு சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ஒரு 6 மார்க்ஸு உங்களுக்கு கொடுக்காங்க. மாணவர்கள் வந்து விருப்பமான மாணவர்கள் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இப்போவே நீங்கள் இதை பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வருஷம் நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் நவம்பர் மாதத்துக்கு முன்னாடியே இல்லை நவம்பர் மாதத்துலேயோ உங்களுக்கு வந்துடும். அதில் வந்து எஸ்எஃப்ஓ வேக்கன்சி வந்து வருஷத்தில் 26 வேக்கன்சி வரும் இந்த வருஷத்தில். அதுக்காக நான் ஒரு நமக்கு ஒரு ஃபயர்மேன், நம்மளோட ஃபயர்மேன் இருக்காங்க, அவங்க கொடுத்த அப்டேட் படி உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வருஷம் எஸ்எஃப்ஓ வேக்கன்சி இருக்குது, 26 வேக்கன்சிக்கு மேலே இருக்கும். அதனால் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி படிங்க. 26 வேக்கன்சி தான் இருக்குது, அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா படிங்க. டாப் மார்க் வரவங்க மட்டும்தான் எஸ்எஃப்ஓக்கு போக முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபயரில் உங்களுக்கு பிசியில் இந்த முறை வந்து நிறைய வருஷம் நிறைய வேக்கன்சி எடுப்பாங்க. அதனால் கூடிய சீக்கிரம் வந்து பிசி நோட்டிஃபிகேஷன் 2 அல்லது 3 மந்தில் உங்களுக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் அப்படி பார்த்தா செப்டம்பர் அல்லது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருவாங்க. டெக்னிக்கல் எஸ்ஏ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்துடும். உங்களுக்கு ஒரு 10லேருந்து 20 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் என்னென்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். அதனால் இந்த வருஷம் பிசி வேக்கன்சி வந்து அதிகமாக இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒரு 5000க்கு மேலே 5000 வேக்கன்சிக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காம்படிஷனும் வந்து ஹெவியாக தான் இருக்கும். அதுக்கு மாணவர்கள் வந்து இப்போவே படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால் இப்போவே நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து படிக்கலாம்லாம் முடியாது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும். வேக்கன்சி அதிகமானாலும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்து மாடிஃபை ஆகும். உங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக படிக்கணும். பிஃபோர் படிக்கிறப்போ மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். நீங்கள் எல்லாமே கேட்டிங்கன்னா எல்லாருமே ஒரு மேக்ஸிமம் 1 வருஷம் படிச்சிருப்பாங்க. நீங்கள் 70க்கு 65 மார்க் எடுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போதுலேருந்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் முடியும். அதனால் நீங்கள் ஒரு 6 மாத காலம் வந்து உட்காந்து படிச்சிங்கன்னா தான் பிசி எக்ஸாம் பாஸ் ஆக முடியும். எஸ்ஏயை பொறுத்தவரை கண்டிப்பாக ஒரு வருஷமாவது நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்தாகணும். படித்தா மட்டும்தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். அதனால் மாணவர்கள் அதுக்கு